கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன். அவர் இருளை விரும்புவதில்லை. எப்பொழுதும் அவர் வெளிச்சமாயிருக்கிறபடியால் அவருடைய பிள்ளைகளும் வெளிச்சத்தில் நடக்க நம் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறார். அதற்கு நமக்கு உதவி செய்வது அவருடைய தீபம். அவருடைய தீபம் என்பது அவருடைய வசனத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அதிகமாக வேதத்தை வாசிக்கும்போது அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த வேதத்தின் வெளிச்சத்திலேயே நாம் நமக்கு முன்பாக இருக்கிற இருளை கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் ஒருவராலே மட்டுமே தான் இந்த இருளை கடந்து போக நமக்கு உதவி செய்ய முடியும். எனவே நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அதற்கு நமக்கு உதவி செய்வது தேவனுடைய வசனங்களே. இந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது நம் வாழ்வில் உள்ள எல்லா இருளையும் தேவனாகிய கர்த்தர் அகற்றி போட்டு வெளிச்சத்திலே நம்ம நடக்க நம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். வேதத்தை வாசித்து நேசித்து அதன்படி நடப்போம். அவருடைய வெளிச்சத்தை காண்போம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.